அனைவருக்கும் வணக்கம். இந்த டைமில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. எக்ஸப்ஷனலி டுடே பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு, ஸோ எங்கள் சென்னை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் இஸ் அ ட்ரீம் கம் ப்ராஜெக்ட் ஃபார் காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ டுடே திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் Dr. Arvind sir. I first is a family hospital that probably went to the community. So community la vandu changes kondarandradhula vision vandu our ID sir has this is possible actually because Dr. Mahesh he invited Chief Corporation Commissioner Dr. Radhakrishnan sir for the inaugurations to just flag off this study either. So indiki vandu actually I am going to talk about we'll go straight to our study results. இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஏன்னா சைலண்டாக இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டேக்கிள் பண்ணோம். அப்போ அது அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இருக்கு கம்யூனிட்டியில், என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ரியல் டைமாக இது வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல யாரும் ஸ்டடி பண்ணல. காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இன்னைக்கு வந்து 10 கோடி மக்களுக்கு மேலே டயபெட்டிஸ் இருக்கு. ரோட்ல 10 பேர் பார்த்தீங்கன்னா அது ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. 13 கோடி மக்கள் வந்து ஆரம்பகட்ட சர்க்கரை நோய், அவங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ் வரதுக்கு முன்னாடியான ஸ்டேஜ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. சென்னையில் என்ன நடக்குது, சென்னையில் வந்து ப்ரிவலன்ஸ் எவ்வளோ இருக்கு, அதை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும் தான் இந்த டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து லான்ச் பண்ணது ஆக்சுவலி அப்போ சீஃப் கார்பரேஷன் கமிஷனர் அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார். ஸோ December 7/12/2023 இந்த பேன் டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இது 100 லொகேஷன்ஸ் 100 பிளேசஸ்க்கு சென்னையில் வரும். இதுதான் டயபெட்டிஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் டீம். ஸோ அந்த டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எப்படி கேம்ப் நடத்துறாங்க எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டடி எப்படி நடந்ததுன்னா 100 days 100 லொகேஷன்ஸ் ஆஃப் சென்னை. சென்னையில் வந்து எல்லா மூலையிலும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஸோ நம்ம கோயில், பார்க், சர்ச்சஸ், அபார்ட்மெண்ட்ஸ், எவ்ரிவேர் எங்கெல்லாம் பீப்புள் கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்களோ அங்கே எல்லாமே போய் நம்ம ஸ்டார்ட்ணும். இது வந்து குறுக்கு வெட்டு அதை கிராஸ் செக்ஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து ஒரே டைம்ல மக்கள் எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஸ்கிரீன் பண்ணோம் இன் சென்னையில். அண்ட் இதுல டீம்ல யார் யார் இன்வால்வ் ஆனாங்க பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் எஜுகேட்டர்ஸ். ஸோ டயபெட்டிஸை பத்தி நல்ல நாலேஜ் இருக்கவங்க, மோர் லைக் பிசிஷியன் எக்ஸ்டெண்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பத்தி நல்ல நாலேஜஸ் இருக்கும். அண்ட் பிசிஷியன் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்வால்வ்டு. ஸோ அவங்களும் வந்து டயபெட்டிஸ் பத்தி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தே நோ எவ்ரி திங். அண்ட் தென் நர்சஸ் அண்ட் dietitian and also drivers also will just train them for about diabetes. All this team in one van 100 locations போயிட்டு 100 days வந்து we have done this camp. So இந்த கேம்ப் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்கிரீன் 3971 people வந்து நம்ம அந்த கேம்ப்ல ஸ்கிரீன் பண்ணிருக்கோம். அதுக்கு மேலே பண்ணும். பட் we have just taken real இது வந்து ப்ராப்பரா எத்திக்கல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரூவல் வாங்கி பேஷண்ட்ஸ் வந்து கன்சர்ன் கொடுத்தா தான் நாங்கள் இந்த ஸ்டடியில அவங்களை இன்க்ளூட் பண்ணுவோம். அவங்களுடைய எல்லா டேட்டாஸுமே பேக் எண்ட்ல டிஜிட்டலாக காப்பி பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எவ்ரி திங் வந்து பேஷண்ட்ஸ் அவங்க விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டடியில் வரவே முடியாது. ஸோ ப்ராப்பரான கன்சர்ன் வாங்கி பண்ண ஸ்டடி இது. ஸோ இதில் ஏஜ் குரூப்ல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் 25 இயர்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 65 இயர்ஸ் வரைக்குமே இதில் இருக்காங்க. இதில் ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் குரூப் வந்து 30 to 45 பார்த்தீங்கன்னா அதிகமான பாப்புலேஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மோர் தென் மேலோட அவங்களுக்கு 51% எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ். மேல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 48.8%. இந்த ஸ்டடியில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் செக் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் ரொம்ப முக்கியம், டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, பிளட் ப்ரெஷர் இஸ் முக்கியம். பல்ஸ் ரேட் அண்ட் சேச்சுரேஷன், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் செக் பண்ணும். லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டயட்டரி ரீகால் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு நாளைக்கு அவங்க 24 ஹவர்ஸ்ல என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் கேப்சர் பண்ணோம். அதுதான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் இது இந்த ஸ்டடியில். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஸ்லீப் எக்ஸசைஸ் என்ன பண்றாங்க, நடக்கிறாங்களா, பிசிக்கல் ஆக்டிவா இருக்காங்களா, அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன் தூக்கம் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணும். அண்ட் மெயினா வந்து ஆந்த்ரோபோமெட்ரினா அவங்களுடைய ஹைட், வெயிட், அதுக்கு தகுந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அவங்க இருக்காங்க. அதோட ரொம்ப முக்கியம் இப்போ டயபெட்டிஸ்க்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸோட வைஸ்ட் ஹிப் சர்கம்ஃபரன்ஸ் சொல்லும், தொப்பை அளவுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணம். அதையும் வந்து இந்த ஸ்டடியில் கேப்சர் பண்ணும். அதே நேரத்தில் அவங்க எப்போ வராங்களோ அந்த டைம்ல ஒரு ரேண்டம் பிளட் சுகர் நம்ம செக் பண்ணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டடியில் செக் பண்ணும். நான் இப்போ டைரக்டாவே ரிசல்ட்ஸ் போயிடுறேன். ஸோ தட் வி கேன் ஹேவ் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிளைசிமியா இன் சென்னை. டிஸ்கிளைசிமியானா என்னன்னா, இப்போ வராங்க அவங்களுக்கு வந்து சுகர் செக் பண்றோம். அந்த சுகர் லெவல் வந்து நார்மலா 140க்குள்ள இருக்கணும். அந்த 140க்கு மேல போனா அவங்களுக்கு வந்து ஒரு பார்டர் லைன் சுகரோ இல்ல டயபெட்டிஸோ வந்துருக்கலாம். அதுதான் வந்து அந்த குரூப்பை தான் நாங்கள் எடுத்து ஸ்டடி பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நம்ம ஸ்கிரீன் பண்ணது 3971. அதுல ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கவங்க பாத்தீங்கன்னா 1246 பேர். அவங்க எல்லாம் டயபெட்டிஸ் ஏற்கனவே இருக்கு. We are not bothered. அவங்கள பத்தி கவலை பண்ணல.
பட் 2725 பேர் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதில் ஸ்க்ரீன் பண்ணதில் 79%, அதாவது 2853 பேர் வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்கு 140 கிலோ. ஸோ 572 பேர் இவங்க தான் முக்கியம். அது பார்த்தீங்கன்னா 21%, 21% பார்த்தீங்கன்னா 140 மேலே இருக்கு. ஸோ அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து கேம்புக்கு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து டயபெட்டிஸ் குளறுபடி இருக்கு, அதாவது குளுக்கோஸ் வந்து சரியா இல்லை. அது வந்து பார்டர் லைன் சுகராகவும் இருக்கலாம், இல்லை டயபெட்டிஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா 21%, 21% இந்த ஸ்டடியில் பார்க்க பாப்புலேஷன்ஸில் நாங்கள் இருந்ததா இதை கண்டுபிடிச்சோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ். ஈவன் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் வரைக்கும் வந்து அவங்க மாத்திரை இல்லாமல் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அவங்க வாழ முடியும். அவங்க உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் பண்ணா. அதுதான் வந்து இந்த ஆராய்ச்சியில் நம்ம பண்ண ஸ்டடிஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்டடிஸ் நான் சொன்னேன். இதே ஒரு குறும்படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக முடியும். நான் இப்போ ஒரு குறும்படம் உங்களுக்காக கொடுக்குறேன். அவர்களுக்கு வந்து எனக்கு இது வாழ்த்துக்கள். ஏன்னா இது இஸ் a rare initiative. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் குரூப். ஹாஸ்பிட்டல்னால என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாக சிக் ஆனதுக்கப்புறம் அவங்க வர்றது ட்ரீட் பண்ணுறது தான். அதுதான் யூஸ்வலாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் சோ கால்ட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த ஹாஸ்பிட்டல் சார்பாக நம்ம காவேரி குழுமத்தை பற்றி பார்த்தீங்கன்னா டாக்டர் பர்னிதன் சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஃபேமிலி ஹாஸ்பிட்டல். ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்னு சொல்றதுக்கு வந்து you will have heard about the family clinics and all. But a family hospital ங்கிறது வந்து ஒரு நம்ம டேக்லைனா யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்னா சிக்காயி அக்யூட்டா இல்னஸ் அது மட்டும் இல்லாமல் how do we take care of the families. அதுலேருந்து இந்த ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி போனீங்கன்னா கம்யூனிட்டிஸ். நாங்களாம் காலேஜ் படிக்கப்போ அந்த கம்யூனிட்டி மெடிசன் இருக்கும். ஒரு 4th இயரில் வந்து ஒரு 6 months கோர்ஸ் வந்து ஒரு நேம் சேக் அதை படிச்சுட்டு போயிடுவோம் நம்ம. ஒரு இவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் குரூப் இன்னைக்கு தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா மூலமாக 2500 படுக்கைகள் 12 ஹாஸ்பிட்டல் இருக்கிற நமக்கு அடுத்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்? ப்ரிவென்ஷன். கம்யூனிட்டியில் வந்து இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றா நோய் அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது தான் அப்ஜெக்டிவ். அது எப்படி இருந்தாலும் நமக்கு இருந்தாலும் அது ஒரு லீடர் வேணும், அதை இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ டாக்டர் பர்னிதரன் வந்து முதல்ல ஒரு 4 years இது ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சது. டயபெட்டிஸ்க்கு ஹெல்ப்லைன். யூஸ்வலாக பார்க்குறோம் ஹெல்ப்லைன் வந்து எமர்ஜென்சி 24/7 சொல்லுவோம். பட் நிறைய டைம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு வந்து ஈவினிங் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், இல்லை வந்து ஒரு ஆஃப்டர் ஹெவி மீல் வந்து ஒரு ஃபெயிண்டிங் எபிசோட் மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் எப்படி ஒரு ஹெல்ப்லைன் 24/7 ஹெல்ப்லைன் ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. அது ஆரம்பிச்சோம் நம்ம. இதெல்லாம் என்னாச்சு, ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் ஆலோபேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பர்னிதன் தலைமையில் இருக்க டயபெட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ டேட்டா வந்து வர ஆரம்பிச்சு நமக்கு. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் அவர் வந்து சொன்னார் வந்து why don't we reach the community. So it's a very ஒரு ப்ராக்டிசிங் டாக்டருக்கு வந்து ரொம்ப ஈஸி வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், மார்னிங் 9 o'clock, ஈவினிங் 4 o'clock வரைக்கும் பேஷண்ட் பார்க்குறேன், அடுத்த ஈவினிங் நான் போய் கிளினிக் பார்க்குறேன், ஸோ ஐ வில் மேக் மை லிவிங் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பட் அதையும் தாண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மோர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்தால் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ ஆர் டூயிங் வெல். பட் வந்து அந்த டயபெட்டியோட ப்ரிவலன்ஸை கண்டுபிடிச்சு அதை தடுக்கணுங்கிறது தான்
அந்த ஒரு உன்னதமான நோக்கத்தில் டாக்டர் பரணிதரன் ஆரம்பிச்சது தான் டயபிட்டிஸ் ஆன் வீல்ஸ். இட் வாஸ் வெரி வெரி மெமரபிள் அக்கேஷன். ஐ ரிமெம்பர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கார்பரேஷன் கமிஷனர் வந்து இனாகிரேட் பண்ணாரு. இட்ஸ் ரியலி டைம் ஃப்ளைஸ் வெரி ஃபாஸ்ட். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு அதை ஆரம்பிச்சு. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த அட்லீஸ்ட் ஒரு 40 மெம்பர் டீம் இஸ் இன்வால்வ். பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரியே ஒரு 40 மெம்பர் டீம் இஸ் இன்வால்வ்னா அதோட அவேர்னஸ். 40 மெம்பர் டீம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு 3 பேர் எடுத்துட்டா கூட அது ஒரு 150 பேர் 200 பேர் அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு தெரியுது டயபிட்டிஸ் அவேர்னஸை பற்றி. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. இந்தியாவில் வந்து அட்லீஸ்ட் நான் வளர்ந்த சமயத்துலலாம் வந்து ஒரு பாட் பெல்லி, அதாவது இளம் தொப்பை அப்படின்னு சொல்லுவோம். இளம் தொப்பை அப்படிங்கிறது ஒரு பாட் பெல்லி வந்து இட்ஸ் வாஸ் கன்சிடர்ஸ் எ சைன் ஆஃப் அஃப்ளூயன்ஸ். ஒரு வாழ்க்கையில் வசதி வந்ததுக்கப்புறம் அந்த தொப்பையும் வருங்கிறது வந்து ஒரு தட் வாஸ் ஒரு காமன் கான்செப்ட் ஆஃப் த டைம், ஒரு அசம்ஷன். பட் வந்து ஹவு இட் இஸ் டர்னிங் டு பி அ கில்லர் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லிட்டு இது பிபிசியில் இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி வந்தது. வாட் யூஸ் டு பி ஒரு பாட் பெல்லி, ஒரு தொப்பை வந்து ஒரு சைன் ஆஃப் அஃப்ளூயன்ஸ் அண்ட் வசதி வந்து அதே எப்படி வந்து ஹவு இட் இஸ் டெட்ரிமெண்டல் டு த பீப்புள்ஸ் ஹெல்த்னு சொல்லிட்டு. நான் 95ல நான் யூகே போனப்போ ஐ ரியலைஸ் ஒன் திங், இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் டு மீ. பீப்புள் வந்து ஒரு வெல்த்தியாக ஒரு அஃப்ளூயண்டாக இருக்கவங்க எல்லாமே ட்ரிம் அண்ட் ஃபிட்டாக இருப்பாங்க. வேறஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஒரு வசதியில் சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒபீஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டயட் பேட்டர்ன். ஸோ the food which is available cheap, that used to be very high in carbohydrate and fat content. ஸோ இது வந்து டபுள் வாமின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்கரில் டபுள் வாமி மாதிரி அது வந்து அவங்க ஆல்ரெடி தே ஆர் புவர் அண்ட் ஆல்சோ தே ஆர் ஒபீஸ். ஸோ அந்த டிசீஸ் பர்டனும் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரியஸ் இருக்குது ப்ளூ ஓஷன், அது பார்த்தீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து எந்த ரீஜன் எந்த பர்டிகுலர் இதில் வந்து நிறைய நாள் லாஞ்சிவிட்டி நிறைய நாள் வாழ்கிறாங்கிறத பற்றி ஒரு சீரீஸ். அது வந்து ஒரு ஐ திங்க் 5 or 6 எபிசோட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸ் நமக்கு தெரியும். அது வந்து யூஸ்வலாக வந்து ஜாப்பனீஸ் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க அப்படின்னு. அதில் வந்து ஜாப்பனீஸ் ஒரு இது இருந்தது, அப்புறம் மெடிட்ரேனியன்ல ஒரு இது இருந்தது, அப்புறம் சிங்கப்பூரை பற்றி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு 2-3 இயர்ஸாக இருக்கு இந்த சீரீஸ். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஹாஸ் ஓவர்டேக்கன் ஜாப்பனீஸ் அண்ட் அதர் மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸ் இன் லாஞ்சிவிட்டி, ரொம்ப நாள் உயிர் வாழ்றதில்ல அது பாப்புலேஷன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த இதில் ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அரசாங்கம், சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆயிருக்கு மக்களோட டயட் பேட்டர்ன்ல, அது ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னாங்க. நான் வந்து ஐ திங்க் 4 இயர்ஸ் முன்னாடி நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். நான் அப்பயே பார்த்தா சின்ன சின்ன ஈட்டரிஸ், டேக்அவேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி டேக்அவேஸ் அந்த மாதிரி ஈட்டரிஸ்லாம் போர்டு போட்டிருக்கோம் டேக்அவேன்னு சொல்லிட்டு. கீழே வந்து அதில் வந்து ஒரு பப்ளிக்காக வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட்டில் வந்து இதான் சுகர் கண்டென்ட், இது ஆயில் கண்டென்ட், இது சால்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அந்த சமயத்தில் என்ன. எவ்ரி ஷாப்பில் வந்து ஹாரிட். அப்புறம் நவ் ஐ ரியலைஸ் அது கவர்மெண்ட்டோட மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட். அந்த நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய ஃபுட் பாக்கெட் வாங்கணும்னா ரொம்ப சின்ன லெட்டர்ஸில் தான் போட்டிருப்பாங்க. பட் வந்து அங்கே ஷாப்பில் எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் லெட் இனிஷியேட்டிவ்ஸ். அதனால ஒவ்வொரு டைமும் நான் ஃபுட்டு சாப்பிட்றப்ப நான் எவ்வளோ சுகர் சாப்பிட்றேன், எவ்வளோ ஆயில் கண்டென்ட் இருக்கு, ஃபேட் கண்டென்ட் இருக்கு, எவ்வளோ சால்ட் கண்டென்ட் இருக்குன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு காவேரி மருத்துவமனையோட இந்த ஒரு டயபிட்டிஸ் ஆன் வீல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அலார்மிங்காக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ 20% ஆஃப் த பீப்புள் வந்து ஆல்ரெடி இந்த கம்யூனிட்டி, அதான் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி. கிராஸ் செக்ஷனல் ஸ்டடியோட ஒரு அட்வான்டேஜ் என்ன, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பர்டிகுலராக 100 days 100 camps and 100 places. So across the section of the society and the time la diabetes oda prevalence eppadi irukku cross section studies, the incidence vera prevalence vera illa pathina வந்து 100 days 100 places 100 camps la கண்டுபிடிச்சல 20% மக்களுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்கான்னு அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு தெரியாது. இன்னொன்று வந்து இது இன்னும் நிறைய இந்த ஸ்டடியோட ஃபைண்டிங்ஸ் வந்து எனக்கே ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்கு. ஒரு 3% ஆஃப் விமன் வந்து பிகம் டயபெட்டிக், பிரெக்னன்சி ரிலேட்டட் டயபெட்டிக். ஆனால் 3% வந்து லேட்டர் ஆன் கோ டு 50% ஆஃப் தம் டயபெட்டிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அலார்மிங் ஃபிகர். அண்ட் ஆல்சோ ஒபிசிட்டி, நான் சொன்ன மாதிரி
ஒபிசிட்டி, உடல் பருமன் வந்து இட்ஸ் நாட் த டிசீஸ் ஆஃப் த ரிச் அண்ட் வெல்தி நவ். உடல் பருமன் வந்து புவர், நாட் புவர்னு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு வசதி இல்லாதவங்களுக்கான டிசீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட எக்கனாமிக் பர்டன் அண்ட் சோஷியல் பர்டனும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழக அரசாங்கத்துக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவுக்கே ஒரு ஹெல்த் கேர்ல வந்து ரோல் மாடலாக இருக்கும். நாட் ஒன்லி இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எஸ் டெஃபினெட்லி வேர்ல்ட் கிளாஸ் அந்த டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி கேர்னு சொல்லுவோம், அட்வான்ஸ்டு ஹெல்த் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பட் கவர்மெண்ட் லெட் பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற எங்கேயாவது இந்தியாவில் மற்ற இடத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் தெரியும், இங்கே இருக்கிறது தெரியும். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசாங்க மருத்துவமனையில். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட இந்த வீடு தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், வருமுன் காப்பம். இந்த வருமுன் காப்பத்தில் தான் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஒரு ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருந்தால் வீட்டிலேயே எப்படி ஒரு ஆஸ்பிரின், ஆன்டிபிளேட்லெட் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து டேட்டா வந்துட்டு இருக்கு எவ்வளோ தூரம் அதனால வந்து அவங்க அக்யூட் ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த மக்களை தேடி மருத்துவத்திலையும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய டைம் வந்து அவங்க மெடிக்கேஷன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி மெடிக்கேஷன் போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டா இந்த கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி கலெக்டிங் லாட் ஆஃப் டேட்டா. அதோடு சேர்ந்து நம்ம காவேரி மருத்துவமனைய டேட்டாவும் சேர்ந்து இது எடுத்துட்டு போய் அடுத்து வந்து பாலிசி லெவல்ல ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி இன்டர்வென்ஷனுக்கு கொண்டு வரப்ப வில் ஆல் பிகம் எ ஹெல்த்தி சொசைட்டி. சிங்கப்பூர் பண்ண முடியும்னா ஏன் நம்மளால பண்ண முடியாது? தமிழ்நாடு பண்ண முடியும் டெஃபினட்டா. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலாக இருக்கும் இந்த பப்ளிக் ஹெல்த்ல. அதனால தான் இந்த ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு 100 பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, நான் இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் பண்ணேன், அதோட அவுட்கம் இப்படி இருக்குது ப்ரெசென்ட் பண்ணுறது வேற. காவேரி மருத்துவமனை மக்களை தேடி, அவர்கள் நோயாளிகள் இல்லை, சாதாரண மக்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ரொட்டீன் ஸ்க்ரீனிங் பண்ணி அதில் வந்து இந்த ஃபைண்டிங் கொண்டு வருங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் டேட்டா. என்னோட வேண்டுகோள் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தயவு செய்து இது வந்து இது பீப்புள் அவேர்னஸ், இட்ஸ் நாட் காவேரியோட பிராண்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது. இது தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். அகெயின் 1% cannot achieve a stream. இவ்வளோ பெரிய டீம் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. My heart goes out to each and every member of the team and congratulations Dr. Bharathan. வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இப்போ டயபெட்டிஸினுடைய ப்ரிவலன்ஸ் நம்ம சென்னையில வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் 100 நாட்கள் 100 இடத்துல நாங்க வந்து கேம்ப் நடத்தி டயபெட்டிஸ் ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்கு, டயபெட்டிஸ் எவ்வளவு இருக்கு நம்ம சென்னையில அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். இதுல வந்து 4 கீ ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டடியில கிடைச்சது. முதல் கீ ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன் பண்ண பாப்புலேஷன்ஸ் வந்து 3971 மக்கள். ஸோ அதுல வந்து 21% மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. இந்த ஆராய்ச்சியில நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர் இந்த பாப்புலேஷன்ஸ்ல டயபெட்டிஸ் வந்திருக்கிறது. 2வது ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா நம்ம பிரெக்னன்சி டயபெட்டிஸ் சொல்றோம். ஸோ இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து எவ்வளவு தூரம் டயபெட்டிஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி பாப்புலேஷன்ல ஒரு 69 மக்கள் பெர்சன்டேஜ், அதாவது 69 பேருக்கு வந்து இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸ் இருந்து அது 3.4% நம்மளோட ஸ்டடியில அதுல 55 பேர் பர்சன்டேஜ் வந்து டயபெட்டிஸா மாறுது. அதாவது பிரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸா மாறதுக்கு 55% மக்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அலார்மிங் ரிசல்ட்ஸா நம்ம ஸ்டடியில வந்திருக்கு. அடுத்ததா என்னன்னா உடல் பருமன், இந்த ஒபிசிட்டி இது ரொம்ப பரவலா இருக்கு. ஸோ இந்த ஸ்டடியில டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு 67% மக்களுக்கு வந்து அவர் உடல் பருமன் இருக்கு. ஸோ உடல் பருமன் வந்து டைரக்டா வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணமா இருக்கு. அதோட அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மக்கள் என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட், மாவு சத்து. ஸோ கார்போஹைட்ரேட் வந்து அதாவது ரெக்கமெண்டட் வந்து 40ல இருந்து 55%. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 180ல இருந்து 220 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டடியில நம்ம பார்த்ததுல இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு, அது முன்னாடி அவங்களுக்கு தெரியாதவங்க டயபெட்டிஸ் இருக்குன்னு அவங்க வந்து 88% கார்போஹைட்ரேட் வந்து டெய்லி உணவுல எடுக்கிறாங்க. அப்போ மாவு சத்து வந்து அதிகமா எடுக்கிறதுனாலையும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியில நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம இந்த ஸ்டடியில கண்டுபிடிச்சோம்னா ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து அவங்க கொஞ்சம் கான்சியஸா டயட்ல வந்து கார்போஹைட்ரேட், மாவு சத்தை வந்து கம்மியா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த ஆராய்ச்சியில் இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்டடியில நாங்கள் பார்த்தது என்னன்னா டயபெட்டிஸ்னுடைய ப்ரெவலன்ஸ் அதாவது இன்னைக்கு சென்னையில வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து நம்ம எடுக்கிற உணவுல வந்து மாற்றம் வேணும், அதாவது மாவு சத்து கம்மியா எடுத்துக்கணும். 2வது உடற்பயிற்சி இல்லாம இருக்கு, உடல் பருமன் அதிகமா வரதுனாலையும்
இந்த டயபெட்டிஸ் வரதுக்காக இந்த ஆராய்ச்சிகள் இப்ப சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் லெவல் வந்து கவர்மெண்ட் டைப் பண்ணி சொல்ற மாதிரி ஆமா. நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும்? இப்போ இந்த டேட்டாஸ் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்பரான கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டியில 100 நாட்கள் ஒரு நம்ம சென்னையில இருக்கிற எல்லா பகுதியிலுமே நம்ம இது பண்ணனால இந்த ஆராய்ச்சியை வந்து நாங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து இதை வச்சு ஒரு பாலிசிஸ் பண்ணி டெஃபினட்டா வந்து நம்ம சென்னை மக்கள் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து இது மாதிரி ஒரு ஸ்டடிஸ் பண்ணி வருமுன் காப்போம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியாது, அதை கம்ப்ளீட்டா குணப்படுத்துறதுன்றது ரொம்ப சேலஞ்சு. அதே நேரத்தில் வரத்தை தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முடியும், அது நம்மளால முடியும். வருமுன் காப்போம்ன்ற அரசாங்க திட்டம் வந்து இந்த ஸ்டடியை எடுத்து அவங்க ஒரு பாலிசி பண்ணனா டெஃபினட்டா ஒரு பெரிய மாற்றம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாட முடியும்.